தன்மான தமிழன் வலைகளுக்கு அனைத்து உறவுகளையும் அன்போடு வரவேற்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலை முரசு சார்பாக ஒரு மக்கள் மன்ற நிகழ்வு நடைபெற்றது. அந்த நிகழ்வுல தலைப்பு தை பிறந்தால் யாருக்கு வழி பிறக்கும் என்கிற தலைப்புல நாம் தமிழர் கட்சி, திமுக, தவேக, அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற கட்சிகளை அழைத்து இந்த நிகழ்வை நடத்தினாங்க. இந்த நிகழ்வுல நாம் தமிழர் கட்சி சார்பாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களும், தவேக சார்பாக இப்ராஹிம் ராவுத்தர் அவர்களும், திமுக சார்பாக போஸ் வெங்கட் அவர்களும் கலந்து கொண்டு அவங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சாங்க. எதனால இந்த 3 பேரையும் நான் இதுல குறிப்பிடுறேன் அப்படின்னா, இப்போ நம்ம பதில் கொடுக்க போறது யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக சார்பில் பேசின அண்ணன் போஸ் வெங்கட் அவர்களுக்கும், தவேக சார்பா பேசின நான் பெரிதும் மதிக்கிற, இதுக்கு முன்னாடி மதிச்ச, ஏன் அப்படின்னா அவர் கடந்த சில காலங்களாக திமுக அரசினுடைய குறைகளை பத்தி பேசுவாரு. அதெல்லாம் நம்ம ரசிச்சோம். ஏன்னா அதை ரசிக்கிற அளவுக்கு தான் அவர் பேசினாரு. ஆனா தவேகால சேர்ந்ததுக்கு அப்புறம் முழுமையாகவே தற்குறியா மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம எண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அந்த அளவுக்கு தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேருக்கு நம்ம பதில் கொடுக்குறோம். அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் திமுக சார்பா பேசினாங்க. அப்போ ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தொகுதியில போட்டிட்டாலும் அவர் வெல்ல மாட்டாரு. நான் வேணா ஒரு 10 கோடி ரூபாய் பணம் தரேன், அறந்தாங்கி இல்லாம அறந்தாங்கியோ இல்ல வேற தொகுதியிலையோ, தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலையா இருந்தாலும் நீங்க போட்டிட்டு வென்று காட்டுங்க பார்க்கலாம். அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓட்டுக்கு காசு கொடுத்தால் கூட அண்ணன் சீமான் அவர்கள் வெல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிய வச்சாரு. நம்மளுடைய பதில் என்ன அப்படின்னா, ஓட்டுக்கு காசு கொடுக்காம திமுகவை சார்ந்தவர்கள் வெல்லுவாங்க அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணி இருக்கா? திமுக சார்ந்த அனைவரும் வேணாம், உங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் வாக்குக்கு பணம் கொடுக்காம வென்று காட்டுவாரு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தெம்பும் திராணியும் இருக்கா? கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் தமிழகத்தை ஆள்றீங்க. இந்த 5 ஆண்டுகள் முடிய போகுது. நாங்கள் இந்தந்த திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு செய்தோம் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கேட்க தெம்பும் திராணியும் பக்கும் வகையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடத்துல நான் கேள்வியா வைக்கிறேன். மக்கள் மன்ற நிகழ்ச்சியில கூட உங்களுக்கு எங்களுடைய கட்சிக்காரர்கள், திமுகவினர் இந்த தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்கலனாலும் வெற்றி பெறுவாங்க, அந்த அளவுக்கு மக்கள் மனங்களை வென்றிருக்கிறார்கள், மக்களுக்கு நாங்கள் செய்த அந்த நலத்திட்ட உதவிகள் சென்றிருக்கிறது என்று சொல்றதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாவது திராணி இருக்கா? இப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் எங்கள் அண்ணன் சீமானை பத்தி பேசுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? நீங்க தான் அந்த நிகழ்விலேயே சொன்னீங்க, நண்பர்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும், கருத்தியல் எதிர்க்கிறது அப்படின்னு வந்தாக்கா நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல, அததான் நாங்களும் சொல்றோம். இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க ஒரு தொகுதியில வாக்குக்கு காசு கொடுக்காம நின்று ஜெயிச்சு காட்ட முடியுமா? நீங்க சமூக நீதியை பத்தி வாய்க்கிலேயே சொல்றீங்க. அந்த கட்சியில உங்களால துணை முதல்வராகவோ இல்ல முதல்வராகவோ ஆக முடியுமா? அந்த கட்சி அமைக்கிற ஆட்சியில ஆக முடியுமா? இல்ல உங்களால திமுக இருக்கக்கூடிய இந்த தலைமை பொறுப்புல ஏதாவது ஒரு பொறுப்புக்கு வர முடியுமா? இதற்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு இருக்கா, வகை இருக்கா? இப்ப நீங்கெல்லாம் நாம் தமிழரை பத்தி எப்படி பேசலாம்? இந்த அளவுக்கு தொழியும் இந்த திமுகவினருக்கு எப்படி நம்ம விமர்சிக்க தொழியும் தகுதி இல்லையோ, அதே போல தவேகாவினருக்கும் தகுதி கிடையாது. அந்த மேடையிலே ஒரு காரசார நிகழ்வு நடந்தது. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதாவது, கரூர் பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் ஏன் பாஜகவை எதிர்க்கல? உங்களுடைய படம் ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் பிரச்சனை இருக்கு, இது நிச்சயமா பாஜக தான் இந்த பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது. அதை எதிர்த்து நீங்க ஏன் காணொலி போடல? சிஎம் சாரை எதிர்த்து காணொலி போட தெரிஞ்ச உங்களுக்கு பிஎம் சார், மோடி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் உங்களுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்து காணொலி போடல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு இவர் பதில் கொடுக்கும் விதமாக ஒரு அவதூறை பேசுறாரு.
அதுல என்ன அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கத்துக்கு போகும்போது ரொம்ப கூனி குறுகி தம்பிகளை எல்லாம் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றிலும் பொய்யான தகவலை சொல்றாரு. இப்ப தெரியுதா நான் எதுக்கு வர கற்குரி இப்ராஹிம் அப்படின்னு சொல்றேன்னு சொல்லிட்டு. அதற்கு அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் தெளிவா மேடையிலேயே பதில் கொடுத்திருந்தாங்க. தற்குறி பெற்ற அணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான விளக்கத்தோட பதில் கொடுத்திருந்தாங்க. நீங்க மக்களை காப்பாற்ற ஜனநாயகன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சூரட்டி அடிச்சு ஒட்ட தெரிஞ்சுல, மக்களை காப்பாற்ற வந்த ஜனநாயகனை காப்பாற்ற போறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள்ல போட்டு கேள்வி மேல கேள்வியே கேட்குறாங்க. உங்களுடைய பிரச்சனைக்கே உங்களால குரல் கொடுக்க முடியாத போது நீங்க எப்படி மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பீங்க? எப்படி திமுக நாம் தமிழரை பத்தி பேசுறதுக்கு அவர்களுக்கு திமுகவினருக்கு துளி கூட தகுதி இல்லையோ, அதே போலதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கும் சீமானந்தன் அவர்களையோ நாம் தமிழரையோ பத்தி பேசுறதுக்கு துளி கூட தகுதி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். களத்துல இருக்கிறவங்களோட தான் நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் பாதி நாள் காணாம போயிட்டீங்க. இந்த ஜனநாயகன் பிரச்சனைக்கு அப்புறம் உங்களை வலை வீசிதான் தேட வேண்டியதா இருக்கு. அதனால நாம் தமிழரை பற்றி பேச திமுகவுக்கும் தகுதி இல்லை, தாவேக்காவுக்கும் தகுதி இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம் உறவுகளை வேறொரு காணொளியில். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபு.